إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم رب ارحمهما كما ربياني صغيرا وكما دعا الله عز وجل قال بالقرآن ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பனைத்தும் அகிலங்களின் அருள் கொடை அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாத்தோடும் சலாமோடும் என்றும் நிறைவாக நிறவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்ஆவின் பரக்கத்தை கொண்டு நமது நல் அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அடுத்து வரும் காலங்களில் கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பிள்ளைகளின் மார்க்க கல்விகளை பேசியதின் ஜும்ஆவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பரீட்சைகள் தேர்வுகள் எல்லாம் நிறைவு செய்து ஒரு மாதம் காலங்கள் 2 மாத காலங்கள் விடுமுறைகளில் நமது பிள்ளைகளை நமது வீடுகளில் வைத்து பார்க்க இருக்கின்றோம். பிள்ளைகளோ அல்லது அது பேர பிள்ளைகளோ சகோதரிகளின் பிள்ளைகளோ இந்த விடுமுறை காலங்கள் பிள்ளைகளுக்கு நாம் வழங்கக்கூடிய பாடங்கள் என்ன, அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளையின் அடிப்படை மதரசாவாக அந்த பிள்ளை யாரை பார்க்கிறது என்பதையும் அறிந்து அதன் பெருமையை உணர்ந்து ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் தங்களது பிள்ளைகளை எப்படி அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையையே இந்த ஜும்ஆவின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிய இருக்கிறோம். குழந்தைகள் என்பது அவர்கள் சாதாரணமான ஒரு அன்பளிப்பு அல்ல. இஸ்லாமிய பார்வையில் குழந்தைகளுக்கு சில வயது வரைக்கும் சில உரிமைகளை கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒரு சில வயதில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் மாறும். குழந்தை பிறந்ததிலிருந்து 7 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த அன்பும் பாசமும் சிரித்த வாயில் கொடுக்க வேண்டும். அந்த அன்பும் பாசமும் அவர்களுக்கு வழங்க வழங்க அவர்கள் பிற்காலத்தில் தாயையும் தந்தையும் எப்படி பார்த்து கொள்வார்கள் என்பதற்கு அது ஒரு மூலதனமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரைக்கும் குழந்தைகளுக்கு இதனை செய், அதனை செய், அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று நீங்கள் என்ன புரிய வைத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு புரியாது. அந்த குழந்தைகள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்பது அன்பும் பாசமும்.
அரவணைப்பை எதிர்பார்க்கும், பாதுகாப்பை எதிர்பார்க்கும், உணவை எதிர்பார்க்கும். தனக்கு தேவையானவைகளில் ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன சுக ஆச்சரியங்கள் தேவையோ அந்த குழந்தை அந்த அன்பையும் பாசத்தையும் பரிவையும் எதிர்பார்க்கும். எந்த குழந்தையும் திட்டுதலை விரும்பாது, அதட்டுதலை விரும்பாது, அடிப்பதை விரும்பாது. எந்த குழந்தைகளுக்கும் அப்படி ஒரு அறிவிலே இயற்கையாகவே அந்த விருப்பம் என்பது அவரிடமிருந்து வெளியேறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முர்ரு பி அப்னாயிக்கும் பிஸ்ஸலா. 7 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு உங்கள் அன்போடும் பாசத்தோடும் தொழுகையை தொழுக சொல்லி ஏவுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகாக குழந்தை வளர்ப்பை சொல்லி தருகிறார்கள் பாருங்கள். 7 வயது ஆனதற்கு பின்னால் அந்த அன்பும் இருக்க வேண்டும், அந்த பாசமும் இருக்க வேண்டும், அந்த பரிவும் இருக்க வேண்டும், அந்த சிரிப்பும் இருக்க வேண்டும், அந்த அன்பளிப்பும் இருக்க வேண்டும், அந்த அரவணைப்பும் இருக்க வேண்டும். அத்தோடு தொழுகையை தொழுக சொல்லி ஏவுங்கள். தொழு என்று சொல்லணும். வீட்டில் இருக்கும் பொழுது தாயும் தந்தையும் முசல்லாவை விரிக்கணும், தொழு என்று சொல்லணும். வந்து பார்த்து குழந்தையை அரவணைப்பதற்கு முன்னால் அந்த 7 வயது ஆனதற்கு பிள்ளைகளை என்ன சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு முன்னால் அந்த குழந்தையிடம் தொழுதியா என்று கேட்கணும். எத்தனை தகப்பன்கள் இதை கேட்கிறோம்? எத்தனை தந்தை தன்னுடைய குழந்தையை தொழுதானா என்று கேட்கிறார்கள். அடிப்பதில் கோபம் அல்ல, பசித்திருப்பதில் கோபம் அல்ல, தொழுகையில் கோபம் வர வேண்டும். முர்ரு என்று சொல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 10 வயது ஆனால் கண்டியுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு பிள்ளை தொழுகாமலே வளர்கிறான் என்றால், சொல்லியும் கேட்கவில்லை என்றால், இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உன் கோபம் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் அடித்து அவனை தொழுக வையுங்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான ஒரு உபதேசம் என்பதை பாருங்கள். குழந்தை தொழுகையை நிலைநாட்டி விட்டால், குழந்தை தொழுகையை நிலைநாட்டி விட்டால் முதல் விஷயம் ஒழுக்கத்தோடு அவனுடைய வளர்ப்பு துவங்கிவிடும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயதை சொல்லி நமக்கு ஒரு உபதேசத்தை தருகிறார்கள் என்றால் அது வெறுமனே அது சாதாரணமான சொல் அல்ல. பின்னால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வளைக்க நினைத்தாலும் அந்த குழந்தை வளைக்க மாட்டார், திருத்த நினைத்தாலும் அந்த குழந்தை திருந்த மாட்டான். அறிவியல் ரீதியாகவே சொல்லப்படுகிறது, ஒரு 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் ஒரு குழந்தையின் வளர்ப்பும் அவன் யாரோடு சேருகிறான் என்பதை சேர்க்கையும் குறித்தும் அவன் குடும்பத்தில் வாழ்கிற பழக்க வழக்கங்களில் அவன் உறக்கம் உட்பட எப்படி இருக்கிறதோ இனி வாழ்நாள் முழுக்க அவனுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே தொடரும் என்று அறிவியல் ரீதியாக சொல்கிறார்கள். அவன் டீன் என்று சொல்லக்கூடிய ஏஜிடம், உதாரணத்திற்கு 11, 12 கூட ஓகே, 13, 14, 15 இந்த ஏஜுக்கு வரும் பொழுது அவன் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சுன்னாவில் அணிந்திருக்க வேண்டும், நபி வழியில் அமைந்திருக்க வேண்டும், திருக்குர்ஆனின் வழிகாட்டில் அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக தாயையும் தந்தையும் சொல்லிற்கு மதிப்பு தரும் பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு துவங்கி இருக்க வேண்டும். அந்த 2 இடத்தில் 13, 14 வயதில் எந்த குழந்தைகள் எல்லாம் தோற்று போகிறதோ பிற்காலத்தில் வாழ்க்கையில் பெரும் தோல்வியை அந்த குழந்தைகள் சந்திக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தங்கள் மறைவுக்கு பின்னால் மறுமையிலே யா நதமா இப்படி ஒரு கைசேதமா என்று அவர்களும் பின்னால் ஒரு காலகட்டத்தில் கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து தருவானாக. பெண் பிள்ளைகளை சொல்லும் பொழுது யஹபுல் லிமன் யஷாஉ இனாதா, அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பளிப்பு என்று சொல்லுகிறான். பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக வழங்குகிறோம் நாடியவர்களுக்கு. ஆண் பிள்ளையை பற்றி சொல்லுகிறான் யஹபுல் லிமன் யஷாஉ ذுகூர், ஆண் பிள்ளையை நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுத்த அம்பியாக்கள் நிறைய உண்டு, பெண் பிள்ளைகள் மட்டும்தான், அவங்களுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது. ஆண் பிள்ளையே இல்லையே, நான் சபிக்கப்பட்டவனா, நான் கௌரவமற்றவனா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பெண் பிள்ளை வழங்கப்பட்டதே அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது, பெண் பிள்ளைகள் மட்டும்தான். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது,
பெண் பிள்ளை மட்டும்தான். அதிலும் ஒழுக்கமான பெண் பிள்ளை. அதிலும் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஒழுக்கமான பெண் பிள்ளையை திருமணம் செய்தது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் ஒழுக்கத்தையும் மாண்பையும் அழகிய வளர்ப்பையும் பார்த்து எல்லாம் அல்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மருமகனாக அல்லாஹ் ஆக்கி வரம் புரிந்தார். ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுப்பது. ஒரு சில அம்பியாக்கள் நபிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வெறும் ஆண் பிள்ளை மட்டுமே, பெண் பிள்ளை கிடையாது. பெண் பிள்ளை கிடையாது. பெண் பிள்ளை இல்லை என்றால் பரக்கத்தில்லை என்று நினைக்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. அல்லாஹ் கொடுத்தது எப்படி அன்பளிப்போ, அல்லாஹ் கொடுக்காமல் இருந்ததும் ஒரு அன்பளிப்பு. குர்ஆன் சொல்கிறது. தஃப்சீரின் விரிவுரைகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். தஃப்சீரிலே சொல்கிறார்கள், அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நபிமார்கள்ல ஆண் பிள்ளை என்ற வரிசையில பார்த்தோம்னா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 8 ஆண் பிள்ளைகள், தொடர்ந்து பெண் பிள்ளையே கிடையாது. 8 ஆண் பிள்ளைகள். அதில் பிரபலமான 2 ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம்? சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொன்று ஒரு பெரிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கினான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இஸ்ரவேல் சமூகமே ஒரு பெரிய சமூகமே உருவாகியது. சிறந்த ஆண் பிள்ளைகளாக விளங்கிய 2 நபிமார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அடுத்து சொல்கிறான், அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்கிறான், அவு யுஸவ்விஜுஹும் ذுக்ரானௌ வ இனாஸா. சிலருக்கு அல்லாஹ் அவர்களின் திருமணத்தை கொண்டு ஆண் பிள்ளையையும் கொடுப்பான், கலந்து அவர்களுக்கு பெண் பிள்ளைகளையும் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். குழந்தைகளை கொடுப்பதை பற்றி, குழந்தை பெறுவதை பற்றி, குழந்தை வழங்குவதை பற்றி, குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. பெருமக்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். சில நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கள் உட்பட அல்லாஹ் குர்ஆனில் அடுத்து ஒன்று சொல்லுகிறான், வ யஜ்அலு மை யஷாஉ அகீமா. சிலருக்கு ஆண் பிள்ளையே, சிலருக்கு பெண் பிள்ளையே, சிலருக்கு ஆணும் உண்டு, சிலருக்கு பெண்ணும் உண்டு, சிலருக்கு 2ம் இல்லாமல் மலட்டாகவும் ஆக்குவோம் அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல விளங்கிக் கொள்ளணும். குழந்தையே இல்லாதவர்களை மலடிகள் என்று சொல்லும் அந்த வாய்களுக்கு பூட்டு போட வேண்டும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு அது அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் யாருக்கு குழந்தை வழங்கவே இல்லையோ அது அவர்களுக்கு அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாபம் அல்லது, நோய் அல்லது, குறையல்லது. மார்க்கம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு அதுவும் ஒரு அன்பளிப்பு. அக்கீமாக ஆக்குவது நான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை கிடையாது. சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை கிடையாது. பெரும் கொண்ட அம்பியாக்கள் மீண்டும் இறக்கி அல்லாஹ் ஒரு மனிதனை வானத்திலிருந்து இறக்கிறான் என்றால் அது சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்? செல்லமாக, கண்மணியாக, ரசூலினுடைய தர்பாரிலே மார்க்க விளக்கத்தை அதிகமாக சொல்லும் பெண்களாக, குர்ஆனே அவர்களை பரிசுத்தப்படுத்தியத அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை கிடையாது. ஆகையால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களா, சபிக்கப்பட்டவர்களா, யாருடைய துஆவும் பெறாதவர்களா? இல்லை, அதுவும் அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற குழந்தையை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, பெற்றோர்களின் கனிவான கவனத்திற்கு கடந்துவிட்ட நாட்களில் வந்த செய்திகள் எல்லாம் பெரும் துயரத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பெருநாள் வந்துவிட்டால் பெருநாளின் அடுத்த நாள் திடுக்கிடும் தகவல்கள் வருவதெல்லாம் இப்பொழுது தொடர்ந்து ஓரிரு வருடங்களாக ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், கேரளாவில் இருக்கக்கூடிய வழக்கால் என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்திலே மதரசாவில் ஓதக்கூடிய சில பிள்ளைகள் குளிக்க போய் 2 பிள்ளைகளுடைய வஃபாத்து செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய குளங்களிலும் குட்டைகளிலும் சேர்ந்த நண்பர்களின் சேர்க்கை சரியில்லாமல் ஆண் பிள்ளைகளுடைய சேட்டைகள் அதிகமாக போயிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு பிள்ளைகள் காரணம் அல்ல, பெற்றோர்கள் தான் காரணம். அவர்களுடைய வளர்ப்பு காரணம், அவர்களுடைய அதீத அக்கறைகள். அவர்களுக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறேன், சந்தோஷம் கொடுக்கிறேன். உன் தகப்பனார் மற்ற பிள்ளைகளை போன்று அடைக்க ஆள்பவன் அல்ல, உன்னை இலகுபடுத்துகிறேன் என்று
சமீபத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஏற்பட்ட இருக்கிற மிக மோசமான ஒரு ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது என்பதே அந்த 4 பிள்ளைகளுடைய மரண செய்திகளை கொண்டுதான் நமக்கு தெரிந்தது. 4 இஸ்லாமிய பிள்ளைகள், 4 சிறிய பிள்ளைகள், தொப்பியும் தாடியும் அணிந்து இருக்கக்கூடிய மார்க்க கலாச்சாரங்களும் ஒழுக்கங்களும் அதிகமாக தெரிவித்து இன்றும் உலகத்தில் வாழக்கூடிய தமிழ் வாழ் மக்களுக்கெல்லாம் எல்லா இடத்திலும் மருந்தகங்களும் ஜவுளி கடைகளும் அதிகமாக வைத்திருக்கிற பிரபலமான பள்ளப்பட்டியில் நடந்த சோக செய்தி இது. எப்படி நடந்தது தெரியுமா அந்த துயர சம்பவம்? உனக்கு நான் சொகுசை காட்டுகிறேன் வா, இந்த மாதிரி ஒரு பிளேஸை நீ பார்த்திருக்கவே முடியாது என்று தகப்பனார் அழைத்து சென்றிருக்கிறார் சிறிது காலத்திற்கு முன்னால். அதையே அந்த பிள்ளை அனுமதி இல்லாத ஒரு இடத்திற்கே, அந்த செய்தி அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நண்பர்களிடம் பகிர்ந்து வாருங்கள் எனக்கு இப்படி ஒரு இடம் தெரியும் என்று அழைத்து எல்லோரும் குளிக்க போன இடம், வேகத்தை கட்டுப்படாத வேகத்தோடு வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியில் காற்று போல் இருக்கும் உடல், பூத உடல் என்ன செய்யும்? காப்பாற்ற போனவனும் இல்லை, கடந்து போனவனும் இல்லை, சிதைந்து போனவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பனும். 3 ஜனாசாக்கள் இஷாவிற்கு வந்தது, ஒரு ஜனாசா கிடைக்கவே இல்லை. 7 மணிக்கு நிலை குலைந்து போனிருந்த சக நண்பர்கள் 5:30 மணிக்கு மாலை நேரத்தில் குளித்து விட்டு வருகிறேன் என்ற அலைபேசியின் தாயினுடைய அலைபேசியில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இஷா தொழுகையில் மறைந்து விட்டது. பெருமக்களே, யாரு காரணம்? 2 மணி நேரம் பிள்ளைகள் நம் கண்காணிப்பில் இருந்து இல்லை என்றால் அதை பார்க்க வேண்டிய கடமை பெற்றோரிடம் இல்லவா இருக்கிறது? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு வாடகையை ஒரு வீட்டுக்கு வாடகை பார்ப்பதற்கு அவ்வளவு அலைகிறோம், ஒரு வீட்டிற்கு இன்டீரியருக்கு அவ்வளவு அலைகிறோம், வாகனத்திற்கு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று வாகனத்தை பற்றி பேசுகிறோம், அலைகிறோம். எத்தனை விஷயங்கள். ஸ்கூல் படிப்புக்காக அலைகிறோம், படிப்பு ஏறவில்லை என்றால் டியூஷனுக்காக அலைகிறோம். யாரிடம் கொடுக்க வேண்டும், கடன் யாரிடம் வாங்க வேண்டும், கடன் வாங்கிவிட்டால் அது எப்படி அடைக்க வேண்டும், எத்தனையோ விஷயங்கள், அலுவலக நேரங்கள், இத்தனைக்கும் செலவு செய்கிற உங்கள் அறிவு ஏன் குழந்தைகளை பார்ப்பதிலே கவனம் குறைவாக இருக்கிறது? பெருமக்களே, குழந்தைகளை பார்க்க வேண்டும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அவர்களுடைய படுக்கையில், அவர்களுடைய நேரத்தில், அவர்களுடைய அலைபேசியினுடைய தொடர்புகளை பார்க்க வேண்டும். இது கட்டாய கடமை பெற்றோர்கள் மீது. அவர்கள் வழிகட்டு போயிருந்தால் நாம் தான் அதற்கு காரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை பிடித்து எப்படியாவது உமர்கிட்ட ஒப்படைச்சிடணும், பிள்ளைய சரியா வளர்க்கணும். இந்த வீட்டில் சேட்டை பண்ற பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து மதரசாவில் சேர்ப்பாங்க இல்லையா ஹஜ்ரத்திட்ட, அதே மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன என்று கேட்டார்கள். சேட்டை தாங்க முடியல, சொல் பேச்சு கேட்பதில்லை, எதை சொன்னாலும் அலாதியான அதிகாரமான பேச்சு. குழந்தை சிறுவன் முன்னால் வந்தான். கொஞ்சம் இருங்க உமர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனைன்னு கேட்டார் இந்த குழந்தை. உமர் ரலியல்லாஹு யோசிக்காமல் சொன்னார்கள், 3 என்று சொன்னார்கள். என்னென்னலாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, ஒண்ணுமில்லை, முதலாவது நல்ல தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ பெறுவதற்கு முன்னாலேயே அவர் மணக்க வேண்டிய பிள்ளை, பெற வேண்டிய பிள்ளைக்கு முன்னாலேயே நல்ல தாயை கொடுக்க வேண்டும். முதல்ல உன்னுடைய வாப்பா செய்ய வேண்டியது உனக்கு ஒரு நல்ல உம்மாவை முதல்ல ஒழுக்கமா வச்சுக்கணும் சொன்னாங்க. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது என்னன்னு கேட்டாங்க, நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3வது என்ன என்று கேட்டார்கள், உனக்கு குர்ஆனை முதலில் உன் தகப்பனார் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 3மே இவர் செய்யல அப்படின்னா, இந்த 3ம் செய்யல. என்னுடைய அம்மா ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, இன்னும் அவங்க முஸ்லீம் ஆகல, அதை பற்றி இவருக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த அம்மா இன்னும் ஈமானை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை பற்றி இவருக்கு எந்த கவலையும் இல்லை. 2வது, என் பேரு ஜுஹுல். ஜுஹுல்னா நம்ம ஊர்ல வண்டு, அதுவும் சாதாரண வண்டு அல்ல, தொட்டா நாத்தம் அடிக்கும் பாருங்க, அந்த வண்டுக்கு பேரு ஜுஹுல். அந்த அம்மா பேர் வச்சதை இவர் ஏத்துக்கிட்டு என்னை எல்லாரும் ஜுஹுலும் ஜுஹுலும் தான் கூப்பிடுவாங்க, பேரும் சரியா வைக்கல. வலம் யஅல்லமுனி கலிமத்து வாஹிதா, ஒரு சொல் கூட குர்ஆன்ல இருந்து இவர் வாயிலிருந்து நான் சொல்லி கேட்டதும் இல்லை. அந்த பிள்ளை சொன்னது, சாட்டையை எடுத்து ஓங்கி பிள்ளைய நவட்டி தகப்பனார் அடிச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தண்டிக்க வேண்டியவர், கண்டிக்கப்பட வேண்டியவர் நீதான் என்று சொன்னார்கள். பெருமக்களே,
பிள்ளைகளை நாம் குற்றம் சாட்டுகிறோம். பிள்ளைகள் சரியில்லை என்று நாம் ஒரு கோச்சிங் கிளாஸில், நாம் ஒரு சம்மர் கிளாஸில் தாங்க முடியவில்லை என்று கேட்கிறோம். ஏன் உங்களால் முடியாது? ஏன் உங்களால் வளர்க்க முடியாது? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பளிப்பு, நமக்கு வழங்கி இருக்கிற அன்பளிப்பு குழந்தைகள். எவ்வளவு துரிதமாக அன்பாக பேசி அவர்களை நம்முடைய வசப்பத்திற்கு, நம்முடைய ஒழுக்கத்திற்கு, நம்முடைய சுண்ணாவிற்கு ஏற்றால் வளர்க்க வேண்டுமோ அதை கட்டாயம் கொடுக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அதை எத்தனை ஃபீஸ்கள் கொடுத்து, எத்தனை உஸ்தாதுமார்கள், இமாம்கள், அஜரத்துகள் வந்தாலும் அதை மாற்ற இயலாது. பெற்றோர்களால் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு சிறந்த கல்வி ஒழுக்கங்களையும் சிறந்த வளர்ப்பையும் எதிர்காலத்தையும் தங்கள் வீட்டிலிருந்து காட்ட முடியும். அதிலும் பெண்கள் மீது கவனம் செலுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தங்கள் கண்காணிப்பிலே வைத்திருப்பார்கள். அந்த மஸ்ஜித் குபா, பச்சை குபாவுக்கு அருகாமையிலேயே ஃபாத்திமா வெளியே வந்த அன்னை ஃபாத்திமாவுடைய வீடு தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் மகள் என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிறு வயதிலேயே மகள் அவ்வளவு அக்கறை. குடல் எல்லாம் மேலே விழும் பொழுது அந்த நஜீஸை அகற்ற வந்த ஒற்றை ஜீவன் ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா. அத்தனை பேர் பெரியவர்கள் இருந்தார்கள், யாரும் வரவில்லை. சொந்த மகள் வந்து அகற்றியது. பின்னால் ஒரு காலத்தில் உஹதுடைய யுத்தத்தில் தலைமுழுக்க ரத்தம் அடிந்து வரும் பொழுதும் கூட துடிதுடித்து வந்த ஈர புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். என் பாப்பாவிற்கு ரத்தம் கவழுகிறது என்று துடைத்தார்கள். சாம்பல் கொண்டு வாருங்கள், இந்த ரத்தம் அதை தேய்த்தால் தான் நிற்கும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் சொல்ல வேண்டும் என்றாலும் பெண் பிள்ளை அழைத்து ரகசியம் சொல்லுவார்கள். வாழ்க்கையின் ரகசியத்தை உங்கள் பெண் பிள்ளைகளிடம் சொல்லி மகிழுங்கள், சொல்லி வையுங்கள். அவர்கள் அதை அமானிதமாக வைத்திருப்பார்கள். குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை நான் நல்ல தைரியமா வளர்த்திருக்கிறேன், எங்க வேணாலும் அவ போவா, எப்படி வேணாலும் வருவா, இது அல்ல. இது பகுத்தறிவியின் மூலமாக நீங்கள் காட்டுறீர்கள். இல்லை, மார்க்கம் சொல்லுகிறது எங்கே வேணாலும் அனுப்பலாம், அவர்கள் எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெண் பிள்ளைகள் திருமணத்திற்கு பின்னாலும் தகப்பன் வாழ்ந்தால் அந்த கண்காணிப்பு அந்த பிள்ளையின் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த அன்பளிப்புகளை நாம் இப்பொழுதும் அதிகமாக கேட்க வேண்டிய துஆ. ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக. எனவே இந்த கோடை விடுமுறையை தயவு செய்து நீங்கள் குதூகலமாக என் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன் என்ற பெயரில் அவருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை முதலில் தவிர்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கிற அன்பளிப்புகள் அவர்கள் வாழ்க்கைக்கு பயணமாக, ஒழுக்கத்திற்கு பயணமாக இருக்கக்கூடிய நேரங்களையும் அது போன்ற சாதனைகளையும் கொடுத்து மகிழுங்கள். நீங்கள் வழங்குவதோ, உங்களுடைய கொடைகளோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய செல்வம் எல்லாம் பெரிதல்ல. நீங்கள் அந்த பிள்ளைகளோடு இருக்கிற நேரங்கள் தான் பெரியது. அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது நேரம். உங்களுடைய குடும்பத்தின் உறவுகளின், உங்கள் ஒழுக்கத்தின், உங்களுடைய மாண்புகளையும், உங்கள் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தொடர்ந்து அவர்களுக்கு சொல்வதெல்லாம் கட்டாய கடமையாக வைத்து நல்ல வாய்ப்பாக இந்த கோடை விடுமுறைகளை நீங்களே டியூஷன் டீச்சராக, நீங்களே நல்ல ஒழுக்கத்திற்கு தேவையான அற்புதமான பெண்ணுகளாக, அற்புதமான ஆசிரியர்களாக, தாயும் தந்தையும் தயவு கூர்ந்து குழந்தைகளோடு இருந்து மகிழுங்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த விடுமுறைகளை சிறந்த விடுமுறைகளாக ஆக்கி மனமெல்லாம் பதறக்கூடிய செய்திகளை விட்டு நம் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிறந்த அறிவாளிகளாக, மார்க்க எளிதாக, ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக, நம் பிள்ளைகளையும் மனைவியையும் அல்லாஹ் கண் குளிர்ச்சிகளாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.